காரில் இப்படி கையை ஆட்டிகிட்டே வந்து இருந்தார் யோகிராம் சுரத்குமார். நாங்களும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அவரை பற்றி. சரி ஏதோ பார்க்குறோமே, அவர் வந்தார், கையாட்டின்னு வந்தார், ஜிப்பா போட்டு இருந்தார், இப்போ பஞ்சகட்சம் இருந்தார், அழுக்கு உடை, அழுக்கு ட்ரெஸ்ஸு. சரி ஏதோ போராட்டம் போல் இருக்கு அப்படின்னு ஒன்று. வரிசையா நீங்கெல்லாம் போகலாம், உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கிற புதுச மாதிரி இருக்கும் அந்த இடத்துல இருந்தார். உள்ள நானும் ஒய்ஃபும் போனோம். நானும் ஒய்ஃபும் போகும்போது ரொம்ப எதிர்பார்ப்போட போனோம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி சித்த புருஷால நான் கேள்விப்பட்டதில்ல, பார்த்ததில்ல. பாலகுமாரன் அவரோட கூட நான் வீட்டுல இருக்கும் பொழுது, குடுத்தன இருக்கும் பொழுது இவரை பத்தி சொல்லியிருக்காரு. அப்பெல்லாம் எனக்கு புத்தியில எங்களுக்கு யாருக்கு எனக்கு ஏறல. பிஃபோர் மேரேஜ் அவரை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. வெள்ளிக்கிழமை பூஜையில கலந்துக்கோம் சத்யா அப்படின்பார். ஆனா எனக்கு ஒன்றும். அப்போ போற நானு உள்ள போனா வரிசையா வந்துருக்கா. எல்லாரும் சிகரெட் டப்பா வைக்கிறா, சுருட்டு வைக்கிறா, தீப்பெட்டியை வைக்கிறா, பெருசு பெரிய சுருட்டு. தப்பான இடத்துக்கு வந்துட்டோமே, நம்மளுக்கு இதெல்லாம் ஒத்து வராதே, சிகரெட் வாசனையே நமக்கு பிடிக்காதே அப்படின்னு நினைச்சுட்டு பகவானை நாங்க வந்து பார்த்தோம். நான் ரொம்ப நாளா ஒரு இது என்னன்னா, ரொம்ப நாள் நான் பஜனைக்கு வராம இருந்தேன். அப்ப என்னோட ப்ரொஃபஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஒரு 10-15 வருஷம் நான் வந்து இந்த சைடே வர. ஆரம்பத்துல நிறைய இருந்திருக்கேன். இந்த 15 வருஷம் கேப் விட்டதுனாலதான் எனக்கு எல்லாமே டைம்ல. அப்ப அங்க போகும் பொழுது பகவான் போது நானும் ஒய்ஃபும் நமஸ்காரம் பண்றோம். நமஸ்காரம் பண்ணது இடி இடி இடின்னு சிரிக்கிறார் அவர். அவர் எதுக்கு சிரிச்சார், எப்படி சிரிச்சார், என்னெல்லாம் தெரியல. அவருக்கு எல்லாருமே தெரிஞ்சிடும். அவரோட இது என்னன்னா, ஒரு ஞானதிஷ்டினால, ராமநாம பலத்தினால அவர் வந்து நம்ம கர்மவினியா தான் வாங்கிட்டு இருக்காரு அவர். அதனாலதான் அந்த சிகரெட் குடிக்கிறார். அந்த சிகரெட்ல ஊதுகுத்தி ஸ்மெல் வரும், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் நம்ம குடிக்கலனாலும் எப்படி அவருக்கு நாலு கணக்கில் குடிக்காம இருப்பார். ஒரு பேட் ஸ்மெல் வராது, ஒரு இது வராது, அவ்வளவு வாசனை வரும் அவர்கிட்ட. வந்தோம், ஒய்ஃபு நானும் வரும்போது சிறப்பான இடத்துக்கு ஒருத்தர் வரலாம், என்ன சுவாமிகள் வரலாம், நம்ம எம்மோ நினைச்சுட்டு வந்துட்டோம், ஊரா ஏமாத்திட்டு இப்படியே பேசி இந்த வார்த்தையை நாங்க சொன்னோம். நாங்க இந்த வார்த்தையை சொன்னோம் நாங்க அது. ஆனா அந்த வார்த்தையெல்லாம் பேசி எல்லாம் வந்தோம், வெளியில வந்தோம், ஒன்னும் இது இல்லை சொன்னா. அப்ப போட்டோ கொடுத்தா எல்லாருக்கும், நாமளும் இந்த போட்டோவை ஆத்துல வச்சோம். சொன்னா நம்ப மாட்டேன். அப்போ எங்க வீட்டை சுத்தி இருக்க வீடு கிடையாது, பக்கத்துல கோயில் இருக்கும், பக்கத்து வீடு கிடையாது, எதிர்த்த வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது. நாங்க எங்க அந்த போட்டோவை வச்சோமோ அந்த இடத்துல இருந்து சிகரெட் வாசனை அடிக்க ஆரம்பிச்சோம். நாங்களும் பக்கத்துல யாராவது கட்டடம் கட்டுறா, குடிக்கிறாளா, இங்க குடிக்கிறாளா, இது குடிக்கிறாளான்னு பார்த்துட்டு